புதுச்சேரி ஒயிட் டவுன் புசி ஸ்ட்ரீட் காசிம் ஸ்ட்ரீட் கட்டிங்களா ஒரு நாய்க்கு தலையில் குடம் மாட்டியிருக்குன்னு பல பேர் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் தொடர்பு கொண்டு சொன்னீங்க இல்லையா? டூரிஸ்ட் இல்லாமல் புதுச்சேரி வாழ் நல்ல உள்ளங்கள் பல பேரும் சொன்னீங்க. ஆனால் ஒரு தடவையும் நம்ம அதை பிடிக்க ட்ரை பண்ணும்போதும் அது பயந்து அந்த வாய்க்கால் கீழே போய் ஒழிஞ்சதுனால அதை வந்து நம்ம எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் ஆகிடுச்சு, 2-3 மாதம் கூட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிற அளவுக்கு அந்த குடம் ஓப்பனாக இருந்ததுனால நம்ம சரி பொறுமையாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ அதுக்கான விடிவு காலம் கிடச்சிச்சு. ஆமாம், நம்ம டீம் வந்து அதை அழகாக பிடிச்சி அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே, நல்ல விஷயம். ஆனால் இப்படி பல நாய்கள் அந்த தலையில் குடத்துக்குள்ளே தலையை விடுறதும் அப்புறம் டப்பாக்குள்ளே தலையை விடுறதும் இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் ஏன் நம்ம என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? தாகம், தண்ணீர் எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லைங்க. நமக்கு தாகம் எடுக்கும்போது காசு கொடுத்து அந்த பாட்டில் இருக்க தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கோமே, என்றைக்காவது பிற உயிர்களுக்கான தாகத்துக்கு என்ன செய்யும்னு யோசித்து பார்த்துருக்கோமா? அவர்களோட நீர் ஆதாரத்தை நமக்கு எடுத்துகிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கிறது எந்த விதத்தில் நல்லா இருக்குங்க? ப்ளீஸ் தண்ணி வைங்க, பிற உயிர்களோட தண்ணி தாகத்தை போக்குங்க. நாம் அடுத்த தலைமுறையை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.